بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் வந்து சென்ற அத்துணை நபிமார்கள் மீதும் இறுதி நபியாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமா பெருமக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனித மிக்க ஜும்மாவினுடைய இந்த நாளில் ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். இவ்வேளையில் இஸ்லாம் கூறும் பேச்சினுடைய ஒழுங்குகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு மத்தியில உள்ள இந்த செயல்பாடுகளில் மிகவும் பிடித்தமான ஒரு செயல்பாடு ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது பேசுகின்ற பேச்சில தெளிவு இருக்கணும், நீதம் இருக்கணும், யாருடைய மனதையும் புண்படாத வண்ணம் இருக்கணும், நல்ல பேச்சுக்களை பேசணும் என்பன போன்ற எல்லா விதமான செய்தியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தரான். அதுல ஒரு செய்தியை தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே, இறைவனை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களே, இறைவனுடைய கட்டளையை மட்டுமே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், முதலில் நீங்கள் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள். அஞ்சுதல் என்று சொன்னால் கண்ணுக்கு புலப்படாத, கற்பனைக்கு எட்டாத ஒரு இறைவன் ஒன்று, ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லிவிட்டது. அதனால் நம்ம எப்படி பயப்படணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உள்ளது உள்ளபடி பயந்தாகணும். எப்படி ஒரு நெருப்பை கண்டு அதனுடைய ஜுவாலையினுடைய வெப்பத்தை பார்த்த மாத்திரத்தில் அது நம்மை பொசுக்கி விடும் என்று நாம் அதன் பக்கம் செல்லாமல் அதை பற்றிய ஒரு அச்ச உணர்வை பெற்றிருக்கிறோமோ, அதை போன்று ஒரு மின்சாரம் ஒரு இடத்துல கசிவு ஏற்பட்டக்கூடிய நேரத்துல நாம் அலட்சியமாக அங்கே சென்று அதெல்லாம் ஒன்றும் நம்மளை செஞ்சிடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருமா? அதனுடைய விபரீதத்தை அறிந்து உணர்ந்து நாம் எப்படி அதை கண்டு நாம் அஞ்சி பயந்து நடுங்குகிறோமோ, அதை போன்று ஊர்வன, அதை போன்று ஒரு காட்டுத்தனமாக நம்மளை
எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு விலங்கினங்களாக இருந்தாலும் அதனுடைய வீரியத்தை நாம் ஏற்கனவே உள்ள அறிஞ்சிருப்போம். இது கிட்ட போனோம்னு சொன்னா அது கொத்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், அடுத்த செகண்டே நம்மளுடைய உயிர் போயிடும். கதண்டு வந்து மனிதனுடைய இடையானது 90 கிலோ 100 கிலோ ஒருத்தன் இருக்கான்னு வைங்க. கதண்டுங்கிறது என்ன, அது அப்படியே பாயிண்ட்ல நம்ம எடுத்து வச்சோம்னு சொன்னா 1 கிராம் 2 கிராம் 5 கிராம் கூட வெயிட் இருக்காது. ஆனா அதனுடைய விபரீதம் வீரியம் என்ன, அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது. ஒரு கதண்டு ஒரு மனிதனை 2-3 தடவை கொட்டினாலே போதும், அவனுடைய ஹார்ட் பம்ப் அடிக்குத, அது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஹை லெவல்ல போய் அவனுடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும். அதை போன்றுதான் அல்லாஹ் சொல்றான், என்ன நம்புறீங்கல்ல, என்னை கடவுள் என்று ஏற்றுக்கொள்றீங்கல்ல, முதல் நீங்கள் அஞ்சுகின்ற விதத்தில் முதல்ல என்ன அஞ்சிக்கிங்க. அஞ்சி கொண்டால்தான் நான் சொல்ல வரக்கூடிய உபதேசங்கள் உங்களுக்கு புலப்படும். இல்லை என்று சொன்னால் ஒரு கட்டுரையை வாசிப்பதை போன்று இந்த குர்ஆனை வாசித்து விட்டு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் அதுல எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அஞ்சுன்னு சொன்னா அஞ்சணும். எப்படி அஞ்சணும், அவனுடைய அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான், இன்ன பத் ஷரப்பிக்க லஷதீத், அல்லாஹ் அடிப்பதை போன்று யாராலும் அடிக்க முடியாது. உண்டா தண்டனை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய நெருப்பு என்பது அவ்வளவு பயங்கரமான உஷ்ணத்தை கக்கக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் கட்டுவதை போன்று, அவன் தண்டனை வழங்குவதை போன்று யாராலும் தண்டனை வழங்க முடியாது என்று அல்லாஹ் பல்வேறு விதமான விஷயத்துல சொல்லி காட்டுறான். அப்ப அதையெல்லாம் நினைவு கூறணும். அதையெல்லாம் நினைவு கூர்ந்துட்டு இந்த வசனத்தை படிக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, என்னை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களே, நான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இத்தக்குள்ளா, முதலில் நீங்கள் என்னை அஞ்சுங்கள். நான் எப்பேற்பட்ட அரசன் என்று முதலில் நீங்கள் அஞ்சுங்கள். எப்பேற்பட்ட அன்பாளன் என்று நீங்கள் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொடூரமானவன் என்பதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான். பல்வேறு விதமான கருத்துக்கள் புதிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், பூலு கவுலன் சதீதா, நீங்கள் மக்களிடத்துல பேசக்கூடிய எந்த நொடி பொழுதாக இருந்தாலும் பேசுகின்ற பேச்சுக்களை தெளிவாக பேசிவிடுங்கள். பேசுகின்ற பேச்சுக்களை நல்ல பேச்சுக்களாக பேசிவிடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், கடுமையான முறையில் நமக்கு சொல்றான். வசனத்தை பார்த்தோன்னு சொன்னா, மேலோட்டமாக பார்த்தோன்னு சொன்னா நல்லா பேசிட்டு போங்கப்பா அப்படின்னு நம்ம தெரியும். ஆனால் இதுல பல அர்த்தங்கள் உள்ள புதைந்து கிடக்கிறத நம்ம தான் தேடணும். இந்த உலக ஆதாயத்துக்காக நாம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரத்துல இதை சார்ந்து படித்தால் நம்மளுடைய ஃபியூச்சர்ல, நம்மளுடைய வருங்காலத்துல நமக்கு பணமழை எப்படி கொட்டு என்று கொட்டுமோ அதே போன்று ஒரு விஷயத்தை படித்த மாத்திரத்தில் ஏன் அல்லாஹ் இதை நமக்கு சொல்றான். பேசக்கூடிய பேச்சு என்பது சாதாரண ஒரு பேச்சு தானே, சும்மா சொல்லிவிட்டு போயிடலாமே. ஏன் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள், என்னை மட்டுமே நம்பக்கூடியவர்களே, பேசக்கூடிய பேச்சுக்களை தெளிவாக சொல்லிவிடுங்கள் என்று ஏன் சொல்லணும் அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான விஷயங்கள் நம்ம புதைந்து கிடக்கிறத பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய நாவினால் சொர்க்கம் செல்லலாம், ஒரு மனிதன் தன்னுடைய நாவினால் நரகத்தையும் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, நாவின் மூலமாக நான் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக நான் நரகம் செல்வேனா? வியப்பா கேட்கிறாரு. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அதனால தான்ப்பா நீ வெட்டியா போய் அங்கே விழுவுற. உன்னுடைய நாவு இருக்கா இல்லையா, இந்த நாவின் மூலமாகத்தான் முகம் குப்பிர நீ அந்த நரக நெருப்பில் நீ கடத்தப்படுகிறாய் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு செய்தி நமக்கு சொல்லி காட்டுது. என்ன, அந்த விண்ணலி பயணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் கோரமான காட்சிகளை எல்லாம் நமக்கு வரையறை அறுத்து தராங்க. அது என்ன மாதிரியான காட்சி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
வலதுபுறத்தை பார்க்க சொல்றான், சொர்க்கம் பிரம்மாண்டமான இன்ப சோலை நிறைந்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை காட்டுறான். இந்த இன்ப நிறைந்த அந்த சொர்க்க சோலையை பார்த்த மாத்திரத்தில் அநேகமான அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதவர்களாக இருக்கக்கூடிய அதிகமான ஏழைகளை அல்லாஹுடைய தூதர் அங்கு பார்க்கிறாங்க. அப்படியே வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கிறாங்க, அதிகமான இனத்தவர்களாகிய பெண் இனத்தவர்கள் நரகத்தில் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுறான். இப்ப இதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அல்லாஹுடைய தூதர்? நாவு தான், பேச்சு தான். பெண்களை பற்றி சொல்லக்கூடிய பேச்சு என்ன? கணவனுக்கு மாறு செய்யறாங்க, அதிகமான முறையில சாபம் தூட்டுறாங்க. இந்த ரெண்டு விஷயம்தான். அது எப்படி? நாவு தான், எல்லாம் நாக்கு செய்யற வேலை. சொல்லுவாங்களா இல்லையா? எலும்பு இல்லாத நாக்கு வச்சுக்கிட்டு சும்மா பேசாதன்னு சொல்லுவோமே. அப்ப அந்த நாவின் மூலமாக ஒருவனை வெல்லும், ஒருவனை கொல்லும். அதை இஸ்லாம் அழகிய முறையில நமக்கு படிப்பினையாக சொல்லுது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மன்கான யரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. அறிந்து கொள்ளுங்கள், யாராவது கண்ணியத்தை நாடக்கூடியவர்களாக இருந்தால், இன்னைக்கு நம்மள பல நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சபையில நமக்கு அழைப்பாளராக அழைச்சிருப்பாங்க. அழைத்த மாத்திரத்தில் நம்ம என்ன செய்யணும்? கண்ணியத்தெல்லாம் நாடவே கூடாது. என்னுடைய பெரியத்தா வந்திருக்கிறாரு, சின்னத்தா வந்திருக்கிறாரு, என்னுடைய மாமன் வந்திருக்கிறாரு, என்னை கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டார், வேற எதற்காக என்னை அழைக்கணும்? விருந்துக்கு அழைக்கணும், வேற எதற்காக எனக்கு கூப்பிட்டு எனக்கு என்னிடத்துல ஆலோசனை பெறணும், அப்படிலாம் நினைக்க கூடாது. ஏன்? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, கண்ணியம் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. இந்த கண்ணியத்தை ஒருவேளை நீங்கள் மற்ற சக மனிதர்களிடத்துல நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல் இஸ்ஸு இஸாருஹு வல் கிப்ரியாவு ரிதாவுஹு. அறிந்து கொள்ளுங்கள், கண்ணியம் என்பது அல்லாஹ் அணிந்திருக்கக்கூடிய மேல் ஆடை. வல் கிப்ரியாவு ரிதாவுஹு. அறிந்து கொள்ளுங்கள், பெருப்பெருமை, ஆணவம், கர்வம் போக்குவதற்க அதுவெல்லாம் அல்லாஹுடைய கீழாடை. நாம் அணிந்திருக்கிறோமே மேலாடை, கீழாடை. அதே போன்று அல்லாஹுக்கும் மிக பிரம்மாண்டமான கண்ணியமான ஆடைகள் இருக்கு. இந்த இரண்டு ஆடைகள்ல யாராவது நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் அந்த வஸ்துவை நீங்கள் உங்களுக்குரியதாக தனக்குரியதாக நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அதை கொண்டு நான் நோவினை செய்வேன் உங்களை. கண்ணியத்தை நாடுறியா? ஒரு இடத்துல உனக்கு உன்னுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆயுதா? கண்டு கொள்ளாத நீ என்ன விஷயத்துக்கு வந்த? தொழுக வர்றியா? தொழுக வந்துட்டு போ. விருந்துக்கு அழைத்து நீ வந்தாயா? சாப்பிட்டுட்டு போ. மணமகனை பாரக்கல்லாஹு லக்க பாரக் அலைக வஜ்மா பைனகுமா ஃபீ ஹைர். என்ன அவன் பார்க்கறான், விசாரிக்கவே இல்லை, என்ன கண்டுக்காம போறான், அதெல்லாம் நீ எதிர்பார்க்கவே கூடாது. அல் மன்கான யரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து லில்லாஹி ஜமீஆ. கண்ணியம் யாவும் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம். சொல்லிவிட்டு சொல்றாங்க, இலைஹி யஸாதுல் கலிமு தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபுஹு. நல்ல பேச்சுக்கள் இருக்கா இல்லையா? அந்த நல்ல பேச்சுக்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் மேலேறி சென்று உங்களுக்கு அழகிய முறையில் நன்மையான முறையில் அல்லாஹ்விடத்துல பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நாளை மறுமை நாளில் உங்களுக்கு உண்டான புத்தகம் வெளிப்படுமே. அந்த புத்தகம் வெளிப்படக்கூடிய கால நேரத்துல நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அந்த நன்மையான பேச்சுக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மேலேறி செல்கிறதாம். அந்த மேலேறி சென்று உங்களுக்குண்டான புத்தகத்தில் வரவு வைக்கப்படுகிறது. நன்மை ஏவுறது, தீமையை தடுப்பது, நல்ல முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொல்வது, புன்னுருவலோடு அவனை பார்த்து முகமலர்ச்சியோடு சலாம் சொல்வது, தன்னுடைய சகோதரனை பார்த்த மாத்திரத்தில் சந்தோஷத்தோடு உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய தந்தை எப்படி இருக்காரு, தகப்பன் எப்படி இருக்காங்க, உங்களுடைய தாய் எப்படி இருக்காங்க, உங்களுடைய வீட்டினர்கள் எப்படி இருக்காங்க, நல்ல பேச்சுக்கள் பேசுறமே, அதுவெல்லாம் அல்லாஹ்விடத்துல ஒன்று விடாமல் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க, வல்லதீன எம்கரூன செய்யாத்தில் அஹும் அதாபுன் ஷதீதுன். ஒருவேளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யாராவது தீய பேச்சுக்கள், தீய எண்ணங்கள், தீய சூழ்ச்சிகளை யாராவது அந்த வலைகளால் நீங்கள் பின்னப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால், அது ஒரு காலம் அல்லாஹ்விடத்தில் மேலே செல்லாது. மாறாக அந்த விஷயமானது உங்களை மட்டுமே பின்னிக்கொண்டே இருக்கும்.
ஒரு கயிறு எப்படி நம்மளை டைட் பண்ணிக்கிட்டே இருக்கோ அதே போன்று உங்களுடைய எண்ணோட்டங்கள், உங்களுடைய எண்ண பிரதிபலிப்புகள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், நீங்கள் தீட்டக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மேலேறி செல்லாது. அது உங்களை சார்ந்து மட்டும்தான் அது சூழ்ந்து கொண்டே வட்டமடித்து கொண்டு இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்கரு உலாய்க்க ஹுவ யபூரா, அந்த சூழ்ச்சியானது அதை கொண்டே அல்லாஹ் அவனுக்கு வேதனையை புகட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கணும். அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல பேச்சு தானே, பேசுறது குற்றமா? ஆமாம், குற்றம். நல்ல பேச்சு பேசினால் அது நன்மை, கெட்ட பேச்சு பேசினால் அது உங்களை மட்டுமே சார்ந்து உங்களுக்கு தண்டனையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒருவன் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மூட்டுகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்மை எதிர்பார்த்தவாறு நீங்கள் தர்மம் செய்யணும். அது எப்படி தர்மம் செய்யணும்? சூரியன் ஒதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாமே மல்டி மில்லியனரா உட்கார்ந்து இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதை காட்டிலும் சிறந்த ஒண்ணு சொல்லட்டுமா? சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி கடன் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால் அல் கலிமு தையிபு, நீங்கள் நல்ல பேச்சுக்களை பேசினீர்கள் என்று சொன்னால் அந்த பேச்சுக்களின் மூலமாக அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்கிறான். லட்ச ரூபாய் நீ தர்மம் செய்வதை காட்டிலும் நல்ல பேச்சை பேசுறிய, அந்த பேச்சு உனக்கு போதண்டா. நீ நல்ல வேணும் ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன செய்யறேன்? நான் உன்னிடத்திலிருந்து அதை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்லாத்தை தழுவுறாங்க. நாமெல்லாம் இஸ்லாத்தை தழுவி ஏகத்துவத்தில் இணைந்து இன்னும் அதிகமான முறையில அமல்கள் செய்தாலும் ஏதோ ஒரு ரீதியில தப்பும் தவறுமாக கெட்ட எண்ணங்களின் மூலமாகவோ அல்லது கெட்ட பேச்சுகளின் மூலமாகவோ கெட்ட சூழ்ச்சிகளின் மூலமாகவோ நாம் என்ன செய்யறோம்? புறம் தள்ளப்படுகிறோம். யாரால்? அல்லாஹுவால். மறுமையினால தண்டனைக்குரியவர்களாக நாம் ஆகி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் இறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய வாழ்வியலை இஸ்லாமியராக மாற்றிக்கொண்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது என்ன கேள்வி என்று சொன்னால், அன்னஹு அத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் இதா ராய்துக தாபத்தன் நஃப்ஸி, அல்லாஹுடைய தூதரே, நான் உங்களை பார்க்கின்ற எந்த நொடி பொழுதாக இருந்தாலும் என்னுடைய உள்ளமெல்லாம் அப்படியே சந்தோஷத்துல நான் உச்சி முகர்ந்து போயிடுறேன். உங்களை பார்த்த மாத்திரத்தில், இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? நமக்கு தெரிந்த, நமக்கு 20-30 ஆண்டுகள் பயணித்த நம்மளுடைய நண்பர்களாக இருந்தாலும் நம்மளுடைய சொந்த பந்தங்களை நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நேரத்துல அவர்களை பார்த்த மாத்திரத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு மனசுல ஏற்படமே. அந்த மகிழ்ச்சியானது அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்க? யா ரசூலல்லாஹ் இதா ராய்துக தாபத்த நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களை காணுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியில துள்ளுகிறது யா ரசூலல்லாஹ். அது மட்டுமல்ல, வகுர்ரத் ஆயுனின், அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய கண்கள், 2 கண்களும் குளிர்ச்சியில மிக மிதமிஞ்சி போகுது. சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபஅம்பியானி அன் குல்லி ஷைஇன் ஃபகால், அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு ஒரு செய்தியை சொல்லி கொடுங்களேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அனைத்து விதமான பொருட்களையும் எதுலேருந்து படைச்சா என்பதை நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபகால் குல்லு ஷைஇன் ஹுலிக மிம்மாயின், அபூ ஹுரைராவே அறிந்து கொள்ளு, எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணீரிலிருந்து தான் படைத்தான் என்பதை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொன்னதுக்கு அப்புறம் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ஃபஅம்பியானி பிஅமலின் அமல்து பிஹி தகல்துல் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரை, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நன்மதிப்பை பெற்று சிறந்த அமலை செய்து அல்லாஹ் தனக்காக நல்லடியார்களுக்காக பொக்கிஷமாக வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அரிய ஒரு நல் அமல்களை எனக்கு கற்றுத்தாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைராவை நோக்கி சொல்றாங்க, கால அஃப்ஷி ஸலாம்,
அல அப்சி சலாம், நீங்கள் சலாமை நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில வேண்டப்பட்டவன் வேண்டாதவன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் காலத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, தனக்கு விரும்பியவர்களுக்கு மட்டும் சலாம் யார் சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அது மறுமையினுடைய அடையாளம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. நீங்க பாக்குறோம், அநேகமான நபர்களை பார்க்கிறோம். எப்படி தனக்கு வேண்டப்பட்டவனா இருக்கானா, அஸ்ஸலாமு அலைக்கும், அவன் எனக்கு பிடிக்காது, அவன்கிட்ட நான் பேசணும், சலாம் தேவையில்லை. ஏன்? அல்லாஹுடைய அருளும் சாந்தியும் உன் மீது உண்டாகட்டும் என்று அந்த நல்ல பிரார்த்தனை உனக்கு வேண்டப்பட்டவனுக்கு மட்டும்தான் வேணுமா? உனக்கு வேண்டப்படாதவனுக்கு தேவையில்லையா? அப்ப இந்த கெட்ட சிந்தனை, கெட்ட குணாதிசயம், கெட்ட செயல்பாடு ஒவ்வொரு குறிப்பாக தௌஹீதை பேசக்கூடிய நம்மளிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்? ஆல் ஆஃப்சி சலாம், சலாமை பரப்புங்கள். வேண்டியவன் வேண்டாதவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே மனமார்ந்து சொல்லு, உளமறிந்து சொல்லு. என்னுடைய சகோதரன் அவன் என்னிடத்துல சண்டையிட்டாலும் சரி, என்னிடத்துல கோபப்பட்டு சென்றாலும் சரி, நிச்சயமாக நான் அவனுக்காக அல்லாஹ்விடத்துல என்ன செய்வேன்? அருளை அவனுக்கும் வேண்டுவேன், அவன் எனக்கும் வேண்டுவான் என்கின்ற ரீதியில சலாமை பரப்பினால் அதன் மூலியமாக என்ன செய்வ? சொர்க்கம் போயிடுவ. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு அப்புறம் மேலும் தொடர்றாங்க. இதுதான் பாடம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்றாங்க, வாத்பில் கலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, பிறகு என்ன? மக்களை பார்க்கக்கூடிய நேரத்துல நல்ல பேச்சை பேசி விடுங்கள், அதன் மூலியமாக நீங்கள் சொர்க்கம் சென்று விடுங்கள் அப்படிங்கிறாங்க. மேலும் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, பிறகு என்ன அப்படிங்கிறாங்க, வஸலில் அர்ஹாம், உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்களா இல்லையா, அந்த உறவினர்களை நீங்கள் அரவணைத்து வாழுங்கள். அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை, மாமன் மச்சான், என்னென்னவெல்லாம் உறவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் அனுசரித்து வாழ்ந்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டையிட்டு என்ன செய்யும்? பிரிஞ்சு கிடப்போம். அதுக்குள்ள இருந்தோம்னு சொன்னா இதுவெல்லாம் நல்ல விஷயங்கள்ல நல்ல பேச்சுக்கள்ல வருது. அப்ப இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். இதை கேட்டாரு. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரே, பிறகு என்னன்னு கேட்கிறாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வகும் பில்லைலி வன்னாசி நியாமன் ததுகுலுல் ஜன்னா பிஸ்ஸலாம், மக்கள் எல்லாம் அயர்ந்து உயர்ந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நடுநிசி வேலை இருக்கா இல்லையா, அந்த நடுநிசி வேலையில நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை எழுந்து நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் சுலபமான முறையில், இலகுவான முறையில் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் அபூ ஹுரைராவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னைக்கு விஷயம் எப்படி தெரியுங்களா? மறுமை நாள்ல ஒரு கூட்டம் தன்னுடைய குடலை பிரம்மாண்டமான மலை அளவுக்கு செக்கு மாடு இழுப்பதை போன்று தன்னுடைய குடலை தூக்கவும் முடியாம இழுக்கவும் முடியாம சுத்தி சுத்தி வயிறெல்லாம் கிழிந்து பிதுங்கி வெளியே தொங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய குடலை தானே சுத்தி சுத்தி வரக்கூடிய நபர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அங்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் சீர்திருத்தவாதிகள், யாரெல்லாம் தௌஹீதை பேசினாங்களோ, யாரெல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்தார்களோ, அவர்கள் வாழ்ந்து பிறரையும் வாழ்வதற்கு உண்டான ஒரு தூண்டுதல் அல்லாமல் பேச்சை மட்டும் பேசிவிட்டு தன்னுடைய இஷ்டத்துல வாழ்ந்திருப்பான. அப்ப மறுமை நாள்ல பாத்தீங்கன்னா செக்கு மாடு மாதிரி தன்னுடைய குடலை தானே சுத்துவானா. அப்ப இங்க சீர்திருத்தத்தை கேட்காமல் உதறி தள்ளிவிட்டு சென்ற மதுஹபு கூட்டம் இருக்கா இல்லையா, அந்த கூட்டம் அங்க வந்து கேட்குமா நரகத்துல, எப்பா நீ உலகத்துல சமகாலத்தில் வாழக்கூடிய நீ தௌஹீதை பேசக்கூடிய நபர்களாயிற்று, நீ ஏன்பா இங்க வந்த? நாங்க தான் எங்களுடைய முன்னோர்கள் பின்னோர்கள் மூதாதையர்கள் என்று நாங்கள் ஏதோ வழிகட்டு விட்டோம். நீ அழகிய குர்ஆனையும் சுன்னாவையும் நீ பேணுதலுடையவனாக இருந்தாயே, அதை கொன்று எங்களை சீர்திருத்தவாதியாக நீ இருந்தாயே, இங்க ஏன்பா வந்து உந்திருக்க, ஏன் இங்க வந்து கிடைக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்துல இப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்களா, நாக்கு செஞ்ச வேலை தான். என்ன நாக்கு? நான் உன்கிட்ட நல்லா வீர வசனம் பேசினேன், ஆனா நான் என்ன செய்யல, கடைப்பிடிக்கல. இந்த ஒரே வார்த்தை தான். பெரிய பயம்லாம் நடக்காது. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அல்லாஹ்வை பின்பற்று, அல்லாஹ்வுடைய தூதரை நேசி, எல்லாத்தையும் புறந்தல்லுன்னு சொன்னேன்ல, நான் சொன்னேன்ப்பா, அதன் பிரகாரம் நான் வாழ்ந்து காட்டல. மக்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நான் உன்கிட்ட சொன்னேன். அந்த ரோலை நான் எடுத்துக்கொண்டாதனுடைய விளைவுதான் என்னுடைய குடலையே நானே சுத்திட்டு இருக்கேன்னு
சப்ஜெக்ட் அல்லாஹ் மறுமையில சொல்றதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தரான். ஆக அன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல நம்மளுடைய செயல்பாடுகள் சொல்லொன்றும் செயலொன்றுமாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹுடைய நெருப்பானது மிக பயங்கரமானது, கடுமையானது, கொடூரமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எதை சொன்னோமோ, எந்த நல்ல வார்த்தையை கொண்டு உபதேசித்தோமோ அந்த உபதேசத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹுடைய அருளை பெற்று நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது இந்த முதல் முறை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தனி நபர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒவ்வொரு நபர்களும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்துக்குங்க. ஏன்? நான் நாளை மறுமைக்காக எதையாவது சேர்த்து வச்சிருக்கேனா நன்மைய, அதை நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொருவரும் கவனிச்சுக்கீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு சில விஷயங்களை சொன்னால் கூடுதலாக நம்ம என்ன செய்வோம், பேணிக்கொள்வோம். சமீபத்துல ஈரான்ல ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. ஈரான் நாட்டுல கல்யாணம் நடக்குது, இஸ்லாமிய திருமணம். அந்த திருமணத்துல அல்லாஹ் சொன்னதை போன்று வாத்து நிசா சதுகாத்தியின் நிஹலா, நீங்கள் எந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய இருக்கிறீர்களோ அந்த பெண் கேட்கக்கூடிய மனக்கொடைகளை மனமு வந்து தாராளமாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். அல்லாஹுடைய கட்டளை. ஒரு பெண் தன்னுடைய வருங்கால கணவரிடத்துல அந்த கோரிக்கை வைப்பாள். அந்த கணவன் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வான், ஓகே சொல்லுவான். அப்படிப்பட்ட திருமணம். எப்படிப்பட்ட திருமணம் என்று சொன்னால், மணமகனாக இருக்கக்கூடிய நபர் டாக்டர், மணமகள் தன்னுடைய வருங்கால கணவன்கிட்ட கேட்கிறாங்க, நீங்கள் என்னை திருமணம் செய்யக்கூடியதாக இருந்தால் எனக்கு மகர் தொகையாக நீங்கள் உங்களுடைய சொத்தோ உங்களுடைய ஆடம்பர பங்களாக்களோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, ஒன்னே மட்டும் செய்யுங்க, அது எனக்கு போதும். என்னால அது விசித்திரமா இருக்க, என்னம்மா கேளு அப்படிங்கிறாரு மாப்பிள்ள. அப்ப அந்த பிள்ளை சொல்லுது, அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துல காசாவுல எலும்பு கூடுகளாக அந்த நாட்டுல இதற்கு முன்பதாக மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்தார்களா இல்லையா என்பதை போன்று அழிந்து கிடக்குதா இல்லையா? அந்த நாட்டுல கட்டிடம் மட்டும் அழிந்து கிடக்கல, அந்த நாட்டில் குடியை அமைத்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் எல்லாம் இறந்தும் தன்னுடைய உடல்களை எல்லாம் இழந்தும் கிடக்கிறத பார்த்தேன். அதனால உங்களால் முடிந்த ஒரு 300 லட்சம் பேருக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் அவர்களுக்கு ஆபரேஷன் செலவு, அந்த கால் ஊனம், கை ஊனம், 2 கை 2 கால் இல்லாதவர்கள் எல்லாம் ஊனமானவர்கள் இருக்காங்களா இல்லையா, அவர்கள் நடப்பதற்கு, அவர்கள் ஏதாவது பொருளை தனக்குத்தானே உதவி செய்து கொள்வதற்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, கால் மாதிரி அந்த இதை ஃபிட் பண்ணி நடக்கிறது, கை மாதிரி உள்ள ரோபோட்டிக் மாதிரி எப்படி எடுக்க ஒரு பொருளை பிடிச்சு எடுக்கிறது எல்லாம் இருக்கா இல்லையா, அதே போன்று சர்ஜரி பண்றதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு 300 லட்சம் பேருக்கு நீங்க என்ன செய்யுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அது எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு டாக்டர், மிகப்பெரிய கோடீஸ்வரனும் கூட. அவர் சொல்றாரு, ஒண்ணு அப்படியா, அவ்வளவுதானா, அல்ஹம்துலில்லாஹ் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதை எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் ஆபரணத்தை நோக்கி ஓடக்கூடிய சூழல்ல, அல்லாஹுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாளை மறுமைக்காக நான் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நேசித்ததனுடைய வெளிப்பாடாக என் மூலமாக மற்ற நபர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் நன்மையை செய்து விட்டேனே, அந்த ஒரு சந்தோஷம் இந்த பெண்ணுக்கு. அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின். இறை நம்பிக்கையாளர்களே, நாளை மறுமைக்காக நீங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான
காரியங்களையும் நான் உற்று பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால நம்ம காசால அங்கெல்லாம் இதுல நம்ம செய்ய போறதில்ல. நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் படிப்பு செலவு, பிள்ளை காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, அதே போன்று மருத்துவ உதவி, என்னென்னமோ எல்லாம் நம்மளுடைய ஜமாத்தை நோக்கி திரும்புகிறது. லெட்டரா மடி குமிஞ்சு கிடக்கு. இதை நம்ம மக்கள்கிட்ட மத்தியில எடுத்து சொல்றோம். மருத்துவ உதவிக்கு வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு. அதே போன்று காலேஜ் நம்ம பிள்ளை படிச்சான்னு சொன்ன நம்ம ஊருக்காக ஏதாவது செய்வான், நீங்க ஏதாவது கொடுங்கன்னு சொன்ன நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இருக்கு, ஆனா என்ன இல்ல, கொடுக்கறதுக்கு மனம் வரல. அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமைக்கு நீ சேர்த்து வைடாங்கிறான். நம்ம என்ன செய்யறோம், நான் பொழைச்சா போதும், மத்தவன் எக்கேடுகிட்டு போனா என்ன. அப்ப இந்த மாதிரியான சூழல் இல்லாமல் நாளை மறுமைக்காக ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எப்படி உலக இன்பத்தை புசிப்பதற்காக ஒவ்வொருவரும் ஓடி அலைந்து திரிந்து சம்பாதிக்கிறோமோ, அதே போன்று நாளை மறுமைக்காகவும் ஒவ்வொருவர்களும் நம்மளால் இயன்ற அளவு பிற மனிதர்களுக்கு ஈகை குணத்தோடு அந்த நல் உதவி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் பன்மடங்காக நன்மையை நமக்கு ஈட்டி தருவான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை சரியான முறையில் பேணி அது சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை எல்லாம் அமைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளில் சுலபமான முறையில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.